எல்லாருக்கும் வணக்கங்க. இவன் வந்து எஸ்எஸ் காலனி. கண்ணில் அடிபட்டு உள்ளே புழு வச்சு அந்த கண்ணே இல்லைங்க, சுத்தமாக அரைச்சிருச்சு. எனக்கு அந்த பிரதர் தான் கால் பண்ணியிருந்தார். பிரதர் அவனை லாக் பண்ணி எனக்கு தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களே தூக்கி கொடுத்துட்டாரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். இவன் இந்த வீடியோ தான் எனக்கு அனுப்பியிருந்தார். சரி, கண் இதாகிட்டுருக்கு, இப்படியே விட்டோம்னா பிரெயினுக்கு போச்சுன்னா கஷ்டம் காப்பாற்றுறது. ஸோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புழுவெல்லாம் எடுத்துகிட்டு, சரி இவனுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சாப்பாடு, மருத்துவரை தேவைப்பட்டால் அந்த இடத்துல கண்ணில் வந்து மருந்து போடணும். ஸோ அப்போ தான் வேகமாக ஆறும். ஸோ என் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ தூக்கிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு மேலே மாடிக்கு போயிட்டேங்க. ஸோ இவனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் இல்லை 1 வீக் வந்து நான் என்னோடய வீட்டில் வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஷெல்டர் மூவ் ஆன் பண்ணிடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் மந்த்லி கணக்கில் நடக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ எப்படி சாப்பிட்றான், எப்படி பாத்ரூம் போகிறான், வேறு ஏதாவது அவனுக்கு பிரச்சனை இருக்கா, எல்லாமே ஃபைன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5 to 7 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அடுத்து வெறும் க்ரீம் தான். சரி, வந்தோடனே மார்னிங் இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கும்போது ஒரு தட்டு எடுத்து வச்சிட்டேன். வருவான்னு தெரியும். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுட்டான். சரி, தண்ணியெலாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டைம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ நான் பேசும்போது போய் பார்க்குறேன், தட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஸோ ஃபுட் இன்டேக் நல்லாயிருக்கு. நன்றிங்க.